மாணவர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கூட்டுறவுத்துறை வேலைவாய்ப்பு மற்றும் தேர்வு முறை மறுசீரமைப்பு கோரி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மாணவர்களாகிய நாம் ஒரு கடிதம் அனுப்ப போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 40,000த்திற்கு மேற்பட்ட நபர்கள் இந்த கூட்டுறவு பயிற்சியை முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 40,000 நபர்களும் இந்த கடிதத்தை அனுப்பாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒரு 10,000 நபர்கள் இந்த கடிதத்தை நம்ம அரசாங்கத்துக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக நம்ம இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை அவர்கள் மறு ஆய்வு செய்து அது சார்ந்தவைகளை நிறைவேற்றுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. கடந்த முறை நான் இது போன்ற கடிதத்தை அனுப்பினேன், பட் எந்த ஒரு ரிப்ளையும் நம்மளுக்கு வரல. இந்த முறை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. வீடியோவில் நான் அது சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு கோஆப்ரேட்டிவ் டிகிரிஸ் முடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சார்ந்து ஏதேனும் ஒரு பிரச்சனைகள்னால் எல்லா யூடியூப் சேனல்ஸும் வீடியோ போடுவாங்க, எல்லா மாணவர்களும் பேசுவாங்க. பட் இந்த கூட்டுறவு சொசைட்டி சார்ந்த எக்ஸாம் சார்ந்து யாருமே பேச மாட்டாங்க, பெரும்பாலும் வீடியோஸும் போட மாட்டாங்க. பட் நம்மளுடைய ஆர்எஸ் கவின் ஆன்லைன் கோச்சிங் சென்டரில் ரெகுலராக நம்ம கோஆப்ரேட்டிவ் சார்ந்து தான் போட்டுக்கொண்டு இருக்கின்றோம். மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு 30,000 நபர்கள் ப்ளஸ் ஒரு 5,000 நபர்கள், இவ்வளோ நபர்கள் டிசிஎம் ஹெச்டிசிஎம் கோர்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 35,000 நபர்கள் இதுவரைக்கும் இந்த கூட்டுறவு பயிற்சியை முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அது போக பிகாம், பிஏ, எம்காம் கோஆப்ரேஷன் ரிலேட்டடான இதர டிகிரிஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு 5,000, மொத்தம் 40,000 நபர்களுக்கு மேல் இந்த கோஆப்ரேட்டிவை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா, டிசிஎம் கோர்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வருடம் படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20,000 ரூபாய். சரிங்களா, அதுக்கு ஈக்குவலானது தான் ஹெச்டிசிஎம் கோர்ஸும். அதனால் பலரும் இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் பணத்தை கட்டி நிறையா மாணவர்கள் படித்து இன்றைக்கி வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் கண்டிப்பாக அனைத்து நபர்களுக்கும் வேலைவாய்ப்பு 100% கிடைப்பது உறுதி. சரிங்களா, இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கோரிக்கைகள் வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வைத்திருக்கின்றோம். அதில் ஒவ்வொரு கோரிக்கையாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா, முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி பணியாளர் தேர்வு ஆணையத்தை முதல்ல கலைக்கணும். சரிங்களா, தமிழ்நாட்டில் ஒரு துறை சார்ந்த பணியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் அந்த துறையிடம் இருந்தால் கண்டிப்பாக முறைகேடுகள், ஊழல்கள் கண்டிப்பாக ஏற்படும். கடந்த பெரிய கருப்பன் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டிருப்பாங்க, இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் பணி நியமனங்களில் பல முறைகேடுகள் நடக்குன்னு. கடந்த பல வருடங்களாகவே இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டே அந்தந்த ரெக்குவயர்மெண்ட்ஸை எடுத்து ஆட்களை நியமனம் செய்வது தான் முதலாக இந்த முறைகேடு வருவதற்கு மிக முக்கியமான காரணம். எனவே இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி நிறுவனங்களை கலைத்து விட்டு தமிழ்நாட்டில் செயல்படக்கூடிய கூட்டுறவு நிறுவனங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு டிஎன்பிஎஸ்சியை போன்று ஒரு தன்னிச்சையான ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பை அரசாங்கம் முதல்ல உருவாக்கணும். சரிங்களா, தற்பொழுது இந்த பணியாளர் தேர்வாணையங்கள் வாரியாக கூட்டுறவு சங்கங்கள் பதிவாளர் கட்டுப்பாட்டில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம், இது போல் சங்கங்களுக்கு தான் தேர்வு வைக்கிறாங்க. அதை தவிர்த்து மாவட்ட பால் கூட்டுறவு ஒன்றியங்கள், பால் கூட்டுறவு சங்கங்கள், நெசவாளர் சங்கங்கள், தொழில் கூட்டுறவு வங்கின்னு சொல்லி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக 24,000த்திற்கு மேற்பட்ட கூட்டுறவு அமைப்புகள் உள்ளதாக நம்முடைய தேசிய கூட்டுறவு தரவுத்தளத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. பட் இந்த எக்ஸாம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 8,000 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தான் அரசாங்கம் கண்டக்ட் பண்ணுறாங்க. மீதி உள்ள அந்த கூட்டுறவு நிறுவனங்களில் காலி பணியிடங்கள் எப்படி நிரப்புகிறாங்கன்னு தெரியலை. சரிங்களா, சென்னை உயர்நீதிமன்றமே தன்னுடைய உத்தரவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கூட்டுறவு நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு அரசு என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு அரசாங்கத்திற்கு முழு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக 1983 கூட்டுறவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு இயங்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு மாநில அளவில் கூட்டுறவு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி அமைப்பை போல் வந்து அரசாங்கம் வந்து உருவாக்கணும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான கோரிக்கையாக அதில் வச்சுருக்குறோம். சரிங்களா? ஸோ இதை மாத்திரம் செஞ்சாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக குறைந்தது ஒவ்வொரு வருடமும் 5000லேருந்து 6000 காலி பணியிடங்களை வந்து கண்டிப்பாக நிரப்பலாம். ஸோ இதன் வாயிலாக ஒவ்வொரு கூட்டுறவு சங்கங்களும் கண்டிப்பாக லாபத்தில் செயல்படும். சரிங்களா? தற்பொழுது வந்து நிறையா கூட்டுறவு சங்கங்கள் வந்து நட்டத்தில் செயல்படுவதற்கு காரணம் திறனற்ற பல பணியாளர்கள் வந்து கூட்டுறவு சங்கங்களில் இருக்கிறாங்க. ஸோ அது போக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுடைய அந்த பணியாளர்கள் இல்லாமையும் இருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு சரியான நிர்வாக கட்டமைப்பு இல்லாமல் ஸோ இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம குறிப்பாக வந்து கூட்டுறவுத்துறைக்கு கீழே செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்கள் நிறையா லாபத்தில் இருக்கும். பட் இதர டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த கூட்டுறவு சங்கங்கள் மேக்சிமம் நட்டத்தில் தான் இருக்கும். காரணம் அதுதான். ஸோ இதற்குள்ள பணியாளர்கள் எல்லாம் திறமையான பணியாளர்களாக தேர்ந்தெடுத்து அனுப்பும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த கூட்டுறவு சங்கங்களும் லாபத்தில் வரும். ஸோ எல்லா கூட்டுறவு சங்கங்களும் லாபத்தில் செயல்பட ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே கிராம பொருளாதாரங்கள் முன்னேற ஆரம்பித்து விடும். அரசாங்கம் இதற்கு வந்து தன்னுடைய கண்காணிப்பு கீழ் வந்து கண்டிப்பாக இந்த கடிதத்திற்கு ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். ஸோ அடுத்த கோரிக்கை என்ன? ஸோ டிஎன்பிஎஸ்சியை போட்டு நான் சொன்னேன், டிஎன்பிஎஸ்சியை போன்று மாநில அளவில் ஒரு பணியாளர் தேர்வாணையம் கூட்டுறவு சங்கங்களுக்குன்னு உருவாக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டில் முதலாக எல்லா வகையான கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிர்வாக குழு தேர்தல் நடத்த 2013 வந்து தேர்தல் ஆணையத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க. அதே ஃபார்மெட்டில் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு டிஎன்பிஎஸ்சியை போன்று ஒரு மாநில நடுவண் பணியாளர் தேர்வாணையத்தை அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஸோ இந்த கோஆப்ரேட்டிவ் செக்டாரில் உள்ள இந்த காலி பணியிடங்களை நிரப்புவது தன்னிச்சையான ஒரு சுதந்திரமான அமைப்பில் தான் இருக்கணும். மாறாக கூட்டுறவுத்துறையிலேயோ அல்லது இதர துறை கட்டுப்பாட்டுகளோ இருக்கக்கூடாது. இந்த எஸ்ஆர்பி டிஆர்பிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட்டுறவுத்துறையுடைய கட்டுப்பாட்டுகளை தான் இருக்கும். மாநில பணியாளர் தேர்வாணையத்திற்கு கூட்டுறவு சங்கங்களுடைய பதிவாளர் தலைவராக இருப்பாங்க. அதே போல் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த டிஆர்பியில் வந்து இணைப்பதிவாளர் தலைவராக இருப்பாங்க. சரிங்களா? இப்படி இருக்கவே கூடாது. இது வந்து கண்டிப்பாக ஒரு முறைகேடுக்கு தான் கண்டிப்பாக வழிவகுக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அது போக வந்து உண்மையான காலி பணியிடங்கள் இப்போ ரீசெண்டாக நம்ம டிஆர்பி எஸ்ஆர்பிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போடும்போது ஒரு காலி பணியிடங்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணும்போது ஒரு காலி பணியிடங்கள் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு இதே இருக்கக்கூடாது. மொத்தமாக எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது அது சார்ந்து எல்லாமே வந்து பொதுவெளியில் குறிப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஊழலுக்கு வழிவகுக்கும் நேர்முக தேர்வு கண்டிப்பாக நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எல்லாமே வந்து கெசட்டட் ஆஃபீஸர் போஸ்டிங் தான். சரிங்களா? ஸோ அதற்கே இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே போல் நம்ம அந்த கோஆப்ரேட்டிவை பொறுத்தளவில் எழுத்து தேர்வு வச்சுட்டு எழுத்து தேர்வில் எவ்வளோ மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் அந்த நியமனம் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ நேர்முக தேர்வு இருந்தால் கண்டிப்பாக வந்து முறைகேடுகளுக்கு அது வந்து ஒரு வழிவகுக்கும். பல மாணவர்கள் வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கூட வந்து நம்மகிட்ட ஃபோன் போட்டு பேசும்பொழுது ஸோ இது போல் வந்து நேர்முக தேர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் பேசுகிறாங்க. அதனால் கண்டிப்பாக நேர்முக தேர்வை வந்து ரத்து பண்ணணும். ஸோ கூட்டுறவு பாடங்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல். ஸோ கடந்த 2025 நடைபெற்ற கூட்டுறவு வங்கி தேர்வில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 70 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ கோஆப்ரேட்டிவ் செக்டாரை பொறுத்தளவில் கூட்டுறவு சார்ந்து தான் கேட்கணும். சரிங்களா? கோஆப்ரேட்டிவில் வந்து கூட்டுறவு பாடங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் பேங்கிங் இருக்குது, அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து தான் அதிக கேள்விகள் கேட்கணும். பட் இந்த வாட்டி 2025 நடந்த எக்ஸாமில் மேக்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட 70 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. இதுபோல் கேட்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அதுலேயும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருக்கிறோம். ஸோ வருடாந்திர தேர்வுகால அட்டவணை நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அதுபோல் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஆர்பி இது போல் போர்ட்ஸ்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேர்வு அட்டவணை கொடுத்துருப்பாங்க. அந்தந்த டேட்டில் நாங்கள் இந்தந்த எக்ஸாம்லாம் கால்ஃபர் பண்ணுறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே போல் இந்த கோஆப்ரேட்டிவ்க்கும் வந்து ஒரு அட்டவணை வெளியிட்டு அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு வைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கூட்டுறவு பயிற்சி முடித்தவருக்கே முன்னுரிமை. ஸோ தற்பொழுது ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டுறவு பயிற்சி படிச்சுக்கிட்டு இருக்கவங்களும் வந்து அப்ளை பண்ணி வந்து ஜாப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன
ஒரு ஆபத்தை விளைவிக்கும் அப்படின்னு சொன்னால், படித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் வந்து அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ண தான் அவங்களுக்கு வேலை உறுதியாகும். அதே சமயத்தில் வந்து படித்து முடித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்று வேலையை தவற விட்ட நபர்கள் வந்து இது கஷ்டப்படுவாங்க. சரிங்களா? இப்போ அந்த ஒரு வாய்ப்பு அவங்க அதை படித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் அப்ளை பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்கம் ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க. ஆல்ரெடி அப்படி தான் இருந்தது. இப்போ கடந்த 2023க்கு அப்புறம் அப்படி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இல்லைன்னா அந்த நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வேலைவாய்ப்பு கிடைக்காத மாணவர்களுக்கு கூட அந்த வேலைவாய்ப்பு கிடச்சிரும். ஏன்னா அவர் வந்து என்னைக்கு ஃபைனல் சர்டிஃபிகேட்டை வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாரோ அன்றைக்கி தான் வேலை வந்து கன்ஃபார்ம் ஆகும். அந்த ஒரு போஸ்டிங்கை அப்படியே ஃபில் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு படித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு வரும் பட்சத்தில் அந்த அவங்களுக்காண்ட ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த போஸ்டிங்குக்கும் ஆள் இமிடியேட்டாக வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து அந்த படித்து முடித்த மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அரசாங்கம் அதையும் செய்ய வேண்டும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நிறையா சொசைட்டியில் வந்து டெம்பரவரியாக ஆட்களை போடுறாங்க. இதை வந்து நிறுத்தணும். ஸோ அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து துணை விதியில் எவ்வளவு பணியாளர்கள் என்பதை நிர்ணயிச்சிருக்கிறாங்களோ அவ்வளவு பணியாளர்களை கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் பண்ணணும். வெளிப்படையான தேர்வு முறை இப்போ கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்பி டிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிட்டு இது வரைக்கும் அதில் அந்த தேர்வு எழுதினவங்க எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்கன்னு கூட வெளியிடலை. ஸோ அது நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க, ஓஎம்ஆர் சீட்டு, கட் ஆஃபு எல்லா மதிப்பெண்களையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் வந்து ஓப்பனாக வெளியிட வேண்டும். ஸோ அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் இது போல் நம்ம கோரிக்கையை நான் தனிப்பட்ட மூலமாக நான் அனுப்பினேன். பட் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லை. ஸோ இந்த கடிதத்தை கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 10,000 நபர்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக இந்த கோரிக்கையின் மீது அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுப்பதற்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. கீழே வந்து டெஸ்கிரிப்ஷனில் இந்த கடிதத்தை நான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதுபோக டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த கடிதத்தை வந்து பிரிண்ட் எடுத்துகிட்டு அனுப்புனரில் உங்களுடைய டீட்டெயில் போட்டுட்டு இடம் தேதி போட்டுட்டு இப்படிக்கு உங்களுடைய கையெழுத்தை போட்டுட்டு வரக்கூடிய திங்கக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுவிடுங்க. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை நான் வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ வரக்கூடிய திங்கக்கிழமை எல்லாருமே திங்கள் அன்று எல்லா மாணவரும் கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக ஏடி கார்டு வச்சு நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கு இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்பணும். கண்டிப்பாக குறைந்தபட்சம் 40,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த கூட்டுறவு பயிற்சியை முடிச்சிருக்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 5,000லேருந்து 10,000 நபர்கள் இந்த கடிதத்தை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பும்போது கண்டிப்பாக அரசாங்கம் இதன் மீது நடவடிக்கை எடுக்கும். 100% வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொன்னபடி வந்து கூட்டுறவு சங்கங்களுக்குன்னு மாநில அளவில் ஒற்றை பணியாளர் தேர்வாணையம் அமைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கூட்டுறவு பயிற்சி முடித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 100% வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.